ஒருத்து கரெக்டாக மாமா என்ன மணக்க போற யாரும் கிடையாது மாமன் மணக்க போறவ யாரும் கிடையாது நீதான். மச்சிருச்சியாவது கட்டிக்கிட்ட என்ன எதுக்கு அக்கா நீ நான் கூட பிறந்தோடிய நாரிடியே வேற கட்டாத ஆறியடியே யார் அக்கா நீதான் கல்யாணம் ஆகி 10 வருஷமா கோயில்ல கொஞ்சம் இருக்குற அந்த போட்டோமா எனக்கு அடிக்க நானும் கொஞ்சம் போற நானும் எவ்வளவு தைரியம் தான் என்ன சைடு அடிச்சு மொட்டை பசங்க காரணம் அந்த போட்டோ நான் கடிக்கணும் மூவாயிரம் கேட்டு போச்சு பார்த்தா அப்பவே சந்தேகப்பட்டேம்மா என் பொடியை கிழிப்பா யாத்தி எடுத்தாலும் விட மாட்டாயோ சந்தோஷமா சத்தியமா போக மாட்டேன் மாமனுக்கு உனக்கு கல்யாணத்தை பண்ணாம நான் போக மாட்டேன் தண்ணி குடிச்சிட்டு எத்தனை சொன்னா எனக்கு வேற தெரியல
நிம்மதியாடி வாழ வேண்டிய நம்ம பெற்றவளை வாரி கொடுக்கும் போது உனக்கு 3 வயது எனக்கு 5 வயது அம்மாடி நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அவளுக்கு சத்தியம் செய்து கொடுத்தேன் நீ மாவளை கட்டிக்கிறியா சாலா சீ வாய் விடு எனக்கு கூட ஊ வாய்க்கு தான் கெட்டு போச்சு பார்த்தா யா வாய்க்கு கட்டணுமா அண்ணமிக்க கைகளுக்கு அன்பை செய்த கைகளுக்கு உன்னை விட்டு போவதற்கு மக்கள் எல்லாம் உன்னை பெருமையா பேசுவாங்க தெரியுமா? அவத்தா சிந்த தண்ணீருக்காக அவர் வாழ்க்கையை தியாகம் செய்தார் சின்ன பெண் என்று எத்தனை பெருமையா பேசுவாங்க. தாய் கூட மேன்மையெல்லாம் நீ சொல்ல வேண்டும். தாய் கூட மேன்மையெல்லாம் நீ சொல்ல வேண்டும். இந்த தலைமகன் நான் நீ சரி பண்ணிக்க மாட்டியா? கைதி கூட்டுக்கிற சரி பண்ணிட்டாங்க. நீ கூட தாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன அதை வச்சு பாக்கணும்னு அவங்களுக்கும் கிடையாது தெரியுமா? தெரியுமா? தாங்க முடியா அண்ணி மாமனை மட்டும் நீ கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கேன். என்ன அருமையா அழகா வாழ்ந்து காட்டலாம் தெரியுமா? உனக்கு கூட நான் இருக்கேன். என்னம்மா எவ்வளவு நீ கேட்கிறேன் கேக்குறீங்க மாமா உன்னை கட்டிக்கிட்டு மாமாவை பார்க்கணுமா? மாமா சக்தி மாதிரி கட்டிக்கிறேன். மாமா அழகா இருப்பாரு. நான் ஆர்வமா இருக்கிறேன். என் மாமா பார்க்க போறேன். 10 வருஷம் ஆகுது என் மாமனை பார்த்துட்டு தான் நான் பார்க்க போறேன். அக்கா இதெல்லாம் மாமா கடிக்கிற சம்பவம் தான். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். என்ன சத்தியம் செய்வேன் நானு? அக்கா மாமாவை திருமணம் செஞ்சுக்கிறேன். திருமணம் செஞ்சுக்கிற பிறகு இந்த நாடு நகர அத்தனையோ என் பேர் மேல எழுதிட்டு நான் மாமா கட்டிக்கிறேன். நாடு நகரும் அத்தனை உன் பேரை எழுதி வைக்கிற மாதிரி இருந்தால் நான் கட்டிக்கிறேன் மாமா. ஆமா. அப்புறம் ஆமா அக்கா உனக்கு குழந்தை பிறந்தாலும் சரி பிறக்கலன்னா சரி உன் குழந்தைக்கு நாடு நகரம் இல்ல என் வயிற்று வந்து பாரு குழந்தை மாமனுக்கு எதுக்கும் எது ராஜா ரெண்டு பேர் குழந்தை பார்த்தா அந்த குழந்தை பேர் பார்த்தா அப்படி ஆபரேஷன்
சொல்றேன். அப்படியே குழந்தை பிறந்தா கூட என் குழந்தைக்கு எதுவுமே கிடைக்காது. அத்தனை உனக்கு தான், உன்னை பெத்த பிள்ளைக்கு தான் கொடுப்பேன். அக்கா எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை, எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியமா? ஆமா. ஏய், என் வாழ்க்கையை உனக்கு தியாகம் செய்யறேன். நான் சத்தியம் செய்யணும் சொல்றேன். சரி, உனக்கு நம்பிக்கை இல்லை, நான் சத்தியம் செய்யறேன். பண்ணு. அவளுக்கு உனக்கு திருமணம் கொடுத்த பிறகு ஒரு வேலை என் கற்பத்தில் குழந்தை பிறந்தா நாலு வேணும் நகர வேண்டும் மன வேண்டும் பொருள் வேண்டும் செல்வ வேணும் என்று சத்தியமா நான் கேட்க மாட்டேன். எல்லாம் உனக்கு தான். அப்படியா? அக்கா! அக்கா! ஐயோ, என் மேல இவ்வளவு பாசமா உனக்கு? ஐயோ, என் ராஜாஜி! அக்கா, ஏலே, எனக்கு பேரு பண்ணு. என்னடா? கல்யாணம் பாருங்க. இப்ப போற நாம என்ன பண்ண போறோம்? கண்ணா, மாமா இருக்கிறாரு. மாமா உண்மையாவே நல்லவரு. எந்த ஒரு எங்க மாமா இருக்கிறாரு. எப்படி தான் மறுப்பாரு எங்க மாமா? பின்னாடி ஜாசி வளர்த்த கீழே மாறிச்சு. அவ்வளோ அழகு எங்க மாமா. சூப்பர்.